اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن عائشة رضي الله تعالى عنها عن النبي صلى الله عليه وسلم أنه قال: خمس فواسق يقتلن في الحل والحرم: الحيث والغراب غراب الأبطع والفأرة والكلب الأقول والحدية أو قال النبي صلى الله عليه وسلم. صدق رسول الله الكريم. அருள்மிகு சகோதரர்களே, பெரியவர்களே, இங்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் இஹ்ராம் கட்டியவர்களும் சரி, ஹரம் ஷரீஃபில் உள்ளே எந்த ஒன்றுக்கும் தீங்கு என்பதை அழிக்கக்கூடாது, கொள்ளக்கூடாது என்பதை பற்றி நேற்று உரிய பாடங்களில் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடியது அந்த ஹரம் ஷரீஃபுடைய எல்லைகள், அதற்கு உட்பட்ட இடங்களில் இஹ்ராம் கட்டியிருந்தாலும் சரி, கட்டாவிட்டாலும் சரி, சில வஸ்துகளை மட்டும் கொள்வதற்கு அனுமதி உண்டு. அவங்க அந்த 5 வஸ்துக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொள்வதற்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தீங்கு இழைக்கக்கூடிய 5 வகை உயிரினங்கள் புனித ஹரம் எல்லைக்குள்ளும் வெளியிலும் கொல்லப்படும். ஹரமுடைய எல்லைக்கு உள்ளேயும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, அதை அவங்க கொல்லலாம். என்னது? ஒண்ணு பாம்பு, இரண்டாவது நீர்க்காகம், மூன்றாவது எலி, நான்காவது வெறிநாய், ஐந்தாவது பருந்து ஆகியவைதான் அவை என்பதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. சரி, இந்த 5 விதமான விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இப்ப இது 5உடைய குணாதிசயங்களுக்கு ஒப்பாக இருக்கக்கூடியதை நம்ம கொள்ளாம கூடாதா? இப்ப என்ன? ஒண்ணு பருந்து என்று சொல்லக்கூடிய சமயங்கள் இந்த பருந்துடைய வகைகளில் கழுகுமே இருக்கின்றது, ராஜாதியும் இருக்கின்றது. பருந்து மட்டும்தான் கொள்வதா? அப்ப ராஜாதியை கொள்ளக்கூடாதா? கழுகை கொள்ளக்கூடாதா? அப்படின்னா இதெல்லாம் ஒரே இடத்தை சார்ந்ததுதான். இதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் ஒன்றொன்றாக மாறிக்கொண்டு வருகின்றது. இப்ப கழுகில் இருந்து வரக்கூடியதுதான் பருந்து, பருந்தில் இருந்து வரக்கூடியது ராஜாதி. இந்த கொள்வது தவறு கிடையாது. ஏனென்றால் இது மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது, கடுமையாக தீங்கு விளைவிக்கக்கூடியது. இரண்டாவது நீர்க்காகம். இந்த நீர்க்காகம் நீர் மற்றும் பிணம் தின்னும் பழக்கமுடையவைகளாக இருக்கிறார். இது மீன் மாத்திரம் நீங்க இருக்கிற பிணக்கூடிய பழக்கம் உடையதாக இந்த நீர்க்காகம் இருக்கிறது. கழுகை போன்று தீங்கும் இதன் மூலியமாக தரக்கூடியதாக இருக்குது. சரி, அது எப்படி இருக்கும்? நீர்க்காகத்திலேயே எல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாத்தையுமே இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு கருப்பு கல்லாம் தண்ணியில போயிடுச்சுன்னா நீர்க்காகுவாங்க, ஊர் கோழிக்குவாங்க. இதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, அதனுடைய முதுகிலோ வயிற்றிலோ வெள்ளை இருக்கும். வெள்ளை நிறங்கள் அதனுடைய மக்களுக்கு கருப்பா இருக்கும். கருப்பா இருக்கக்கூடியது முதுகிலேயே வயிற்றிலே வெள்ளை நிறங்கள் இருக்கும். வாக்கு போன்ற தோற்றமும் கூறிய அழகும் கொண்டதாகும்.
அதோடைய வாய் கூறியதாக இருக்கும், வாக்கு போல தொண்டையுடையதாக அது இருக்கும். தானியங்களை திரும்பி வாழும் பயிர்காலம் இதில் சேராது. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம ஊர்ல இதெல்லாம் பார்க்கலாம், இந்த காக்கா அதுல சேராது. இது சும்மா தானியம் நமக்கும் தீயக்கூடியது. அதே சமயத்துல அதுவும் சாப்பாடு, ஆனா அது மூலமாக மனிதனுக்கு பெரும் தீங்கு என்பது கிடையாது. அதை இவர்கள் கொள்ளக்கூடாது. அந்த பாக்கி தீங்கு அளிக்கக்கூடிய நீர்க்காக இது போன்ற விஷயங்களை கொள்ளலாம். எலி, இதில் எல்லா வகையான எலியும் அடங்கும். எலியில இந்த எலி கூட அந்த எலி கூடாதுங்கிறது இல்லை, எல்லா எலியுமே அதுல கூடும். அதே போல வெறி நாய், இதில் வெறிபடுத்த நாய்கள் மட்டுமின்றி கோவை பல்லில் உள்ள காட்டு விலங்குகளும் அடங்கும். நாயை மட்டும் சொல்லியிருக்காங்க. இப்ப சிங்கம், புலி, சிறுத்தை இது போன்ற ஒன்று கோரப்பல்லுடையது அடித்து வேட்டையாடக்கூடிய ஒரு விலங்குகள் இருக்குது. இதுகள்லாம் என்ன அப்படின்னா அதுகளும் இது அடங்கும். இந்த நாய் வெறி நாயோட சேர்ந்ததாக அடங்கக்கூடியதாக இருக்குது. இதையும் இவர்கள் வேட்டையாடலாம். அதே போல பாம்பு, தேடு கடுமையான விஷம் கொண்ட ஒன்று. இந்த மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒன்றுதான். தீங்கு விளைவிக்காதுன்னு சொல்றாங்க, ஆனா தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒன்றுதான். அதுகளையும் வேட்டையாடுவது தவறு கிடையாது என்பதால் இங்க நமக்கு விரும்பக்கூடியதாக இருக்கிறது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை நினைந்து நடக்கக்கூடிய நண்பாக்கியத்துக் கொள்ளாமல் மனதில்